ஹாய், இது உங்களுக்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆண் குழந்தைகள் உருவாகிறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்களோட ஸ்பேமில் எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற குரோமோசோம் இருக்கும். இதில் எக்ஸுங்கிறது கேர்ள் பேபிக்கும் ஒய்ங்கிறது பாய் பேபிக்குமான குரோமோசோம். இந்த குரோமோசோம் போய் பெண்களோட கருமுட்டையை மீட் பண்ணுறப்போ தான் அது பாயா இல்லை கேர்ளான்னு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த ஒய் குரோமோசோம் போய் மீட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து பாய் பேபியாக உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஒய் குரோமோசோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் கருமுட்டையை மீட் பண்ணுறதுக்கான 4 டிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களோட ஓவுலேஷன் டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களோட ஓவுலேஷன் டேயில் இல்லைனா ஓவுலேஷன் டைமுக்கு ரொம்ப க்ளோசஸான டைமில் நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களோட ஒய் குரோமோசோம் போய் உங்களோட கருமுட்டையை ஃபஸ்ட்டு மீட் பண்ணும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எக்ஸ் குரோமோசோமை விடைக்கும், அதாவது கேர்ளோட குரோமோசோமை விடைக்கும் ஒய் குரோமோசோம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அதே மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதோ அதே மாதிரி அதோட குவாலிட்டியும் அது வந்து இழந்துரும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக இந்த ஒய் குரோமோசோம் போய் கருமுட்டையை மீட் பண்ணுதோ அந்த அளவுக்கு சான்சஸ் வந்து பாய் பேபிக்கு இருக்குது. செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட இன்டர்கோர்ஸ் பொசிஷனை சூஸ் பண்ணுறது. அதாவது உங்களோட ஒய் குரோமோசோம் தான் ஃபஸ்ட்டு போய் உங்களோட கருமுட்டையை மீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல உங்களோட இன்டர்கோர்ஸ் பொசிஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். தேர்டு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ்க்கு முன்னாடி டீ இல்லைனா சாக்லேட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அது வந்து உங்களோட எனர்ஜி வந்து இன்னும் பூஸ்டப் பண்ணிவிடும். ஸோ உங்களோட ஒய் குரோமோசோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் கருமுட்டையை ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெண்களோட மியூக்கஸ், அதாவது இன்டர்கோர்ஸ் அப்போது பெண்களுக்கு வரக்கூடிய திரவம் வந்து ஃபஸ்ட்டு வரணும். ஸ்பேம் வந்து செகண்ட் வர மாதிரி பார்த்துக்கணும். அப்படின்னா தான் அந்த ஸ்பேமில் இருக்கக்கூடிய குரோமோசோம் வந்து இந்த மியூக்கஸில் நல்லா பெனட்ரேட் ஆகி உள்ள ட்ராவல் வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ பெண்களோட திரவம், அதாவது அவங்களோட மியூக்கஸ் தான் ஃபஸ்ட்டு வர மாதிரி, அதாவது ஆர்காசம்னு சொல்லுவாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு வர மாதிரி பார்த்துக்கணும். இந்த 4 டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாய் பேபி கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களோட ஓவுலேஷன் டேயில் இல்லை ஓவுலேஷன் பக்கத்தில் உங்களோட இன்டர்கோர்ஸ் இருக்கணும். செகண்டு உங்களோட இன்டர்கோர்ஸ் பொசிஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களோட ஸ்பேம் வந்து பெனட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கணும். தேர்ட் ஒன் வந்து டீ இல்லைனா சாக்லேட் எடுத்துக்கிறது. ஃபோர்த் ஒன்று வந்து உங்களோட மியூக்கஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களோட ஸ்பேம் வந்து ஈஸியாக உள்ளே பெனட்ரேட் ஆக முடியும். சிலவங்களுக்கு வந்து இந்த மியூக்கஸ் வந்து கம்மியாக இருக்கும் பெண்களுக்கு. அப்படி இருக்கிறவங்க வந்து அதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஃபுட் எடுத்துக்கணும். அது வந்து என்ன மாதிரியான ஃபுட் அப்படின்னா, அல்கைன் ஃபுட் வந்து நிறையா எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மியூக்கஸ் வந்து நேச்சுரலாகவே நிறையா ஜெனரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேம் வந்து உள்ள பெனட்ரேட் ஆகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடியோ எண்டில் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கேர்ள் பேபி இல்லைன்னா பாய் பேபின்னு பர்டிகுலராக ட்ரை பண்ணாமல் எந்த பேபியாக இருந்தாலும் ஆரோக்கியமான பேபியாக இருக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்றாப்புல உங்களோட ஸ்டெப்ஸை வந்து எடுத்து வைங்க. இந்த ஜெண்டர் தான் வேணும், இந்த ஜெண்டர் தான் வேணுங்கிறது ரொம்ப நல்லது இல்லை. ஸோ என்ன பேபியாக இருந்தாலும் அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் நமக்கும் நல்லது, நம்மளோட ஃப்யூச்சர்ஸ்க்கும் நல்லதுங்கிற மாதிரி யோசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.